ஹாய், வெல்கம் பேக் டு மித்ரன் சக்ஸஸ். டிஎன்பிசியில் பார்த்திங்க அப்படின்னா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மேனுக்கு ஒரு போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 80 போஸ்ட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஆல்ரெடி நீங்கள் புதுசாலாம் அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதான் கேரி அவுட் பண்ணி இப்போ எக்ஸாம் நடத்துகிறாங்க. எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். பிப்ரவரி 17th அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுல் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எல்லா இதுக்குமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சர்வேயர் எக்ஸாம், டிராப்ஸ்மேன் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு 2-3 டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆர்சிசியில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங் ட்ராயிங்கில் கொஞ்சம், பேசிக் இன்ஜினியரிங், சர்வேயிங்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே சேர்த்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இதில் வந்து இந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஐடிஐயில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக 2025 பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஐடி லெவலில் எந்தமாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க திரும்பி சொல்லிடுறோம். இது மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஐடி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க, அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ போடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மார்க் டெஸ்ட்டுமே இதில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது சாம்பிள் கொஸ்டின்ஸில் இந்த பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங், இதில் வந்து ஜாமெட்ரிக்கல் டிசைன்லாம் கிடையாது. ஒன்லி இந்த பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் அரௌண்ட் ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் தான், இந்தமாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. மேபி அதோட சைஸு, நம்ம பேப்பரோட சைஸு, இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும். ஏன்னா ஜாமெட்ரிக்கல் டிசைன்னு போயிட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். நிறைய ஃபார்முலாஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பென்டகனோட ஆங்கிள் எவ்வளோ, ஹெக்ஸகனோட ஆங்கிள் எவ்வளவு, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா. பட் இது ஒன்லி ஃபார் த பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங், அந்த இதுக்கு மட்டும்தான். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 61 கொஸ்டின் இருக்குது, 61 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் இதுக்கு ஓரளவு கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிள்ஸ் வந்து அதிகம். ஓகேங்களா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த ஹோமனிக் வெர்டிக்கல் ஃபோல்டு கம் அண்டர் தி A0 சைஸ் ட்ரிம்டு டிராயிங் ஷீட்டு. ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க 5 6 7 8 அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி. ஓகேங்களா. ஃபோல்டிங் ட்ராயிங்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பி ஆன்சர். அப்போ இந்த 6 ஃபோல்டிங் பண்ணுவோம். அதேமாதிரி வாட் இஸ் த அன்ட்ரிம்டு சைஸ் ஆஃப் A5 ரொம்ப லீஸ்ட் A5 டிசைன் ட்ராயிங் ஷீட் பார்த்திங்க அப்படின்னா அதோட அன்ட்ரிம்டு சைஸ் ஷீட் என்ன கேட்குறாங்க, டி ஆன்சர். ஓகேங்களா. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா இங்கேருந்து பார்த்துங்க, இங்கே இருக்குது. ஓகே, அதேமாதிரி இது எல்லா யூனிட்டுக்குமே பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வேயிங்கில் ஓகேங்களா ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இந்த ஃபவுண்டேஷன் கொஸ்டின்ஸுமே பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஃபவுண்டேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் டைம் ஃபார்முலா கூட கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம் தான். வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். ஓகேங்களா. த சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஆன்சர் த அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ப்ளஸ் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து என்ன டைப் ஆஃப் தி ஃபவுண்டேஷனு, இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த செயின்லேருந்து, ஓகேங்களா, செயின்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. செயின் சர்வேயிங்லேருந்து நமக்கு வந்து டிப்ளமோ லெவலில் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின் சர்வேயிங்கில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு. இது வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஐடி எக்ஸாம் எழுத போகிறாங்கல்ல, ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு சாம்பிள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்ட், இதை நீங்கள் ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு 100 கொஸ்டின்ஸ் மினிமம். ஓகேங்களா. இதோட இது ஏன்னா சில பேர் இப்போ ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதெல்லாம் ஈஸியாக பிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து எம்சிக்யூ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் அப்படின்னா அப்போனா தான் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். கரெக்டாக படிச்சுட்டு வரமா, படிச்சுட்டு வரலையா அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒசரம் தான் இந்த லாஸ்ட்டில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க சொல்கிறோம். ஓகே, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ பென்சிலில் இல்லைனா சும்மா மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆன்சர் வந்து லாஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணிங்க. இதேமாதிரி காம்பஸ் சர்வேங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேன் டேபிள் சர்வேங்க நமக்கு டாப்பிக்கில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சர்வே இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. லெவலிங்லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பஸ் அண்ட் தியோலைட்டும் கொடுத்துருக்காங்க. ரோடு இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சீசனில் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் இந்தமாரி. ஓகேங்களா. இதுலையுமே நமக்கு ட்ரையாங்குலேஷன் வர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா செட்டிங் அப் தி பிளேன் டேபிளும் நமக்கு உண்டு. ஓகே, அதனால் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. காம்பஸும் உண்டு, இந்த பிளேன் டேபிளும் உண்டு. பேசிக்ஸ் சர்வேயிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அடுத்து லெவலிங் அண்ட் கான்டூரிங் சொன்னல,
லெவலிங் டாபிக் இருக்குது, லெவலிங்குள்ளே கான்டூரிங் நம்ம இருக்குது, அந்த இது தியோலைட் சர்வேங்க நமக்கு டாப்பிக்கில் இருக்குது, தியோலைட்டோட எம்சிக்யூ கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது கிடையாது, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், அடுத்து வந்து பிளான் ஆஃப் பில்டிங். இது நார்மலாக பில்டிங் ட்ராயிங்ஸ்லேருந்து வர கொஸ்டின்ஸு, பில்டிங் ட்ராயிங்ஸில் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. அடுத்தது டைப் ஆஃப் பில்டிங்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ட்ராயிங்ஸில் வர்றது கேடு. நமக்கு இதில் கேடு இருக்குது, நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நம்ம சர்வேர் எக்ஸாம் எழுதுவங்களுக்கு ஓகேங்களா. இதில் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா 9th சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா கேடை பற்றி தான், ஓகேங்களா. அதை பிரிண்டட் ட்ராயிங் இந்த கேடை பற்றி தான் கேட்டிருக்காங்க. கேடில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு பாசிபிள்ஸ் அதிகம், ஓகேங்களா. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், த கேட் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அந்த எம்சிக்யூ எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா அது கீழே இருக்குது, ஓகேங்களா. எம்சிக்யூ கொஸ்டின்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அடுத்து வந்து ஆர்சிசி, ஓகேங்களா. அது ஆர்சிசி நமக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். இது ஓகே. இதெல்லாம் தவிர இன்னொன்று இருக்குது, ஓகேங்களா. இது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஐடி சர்வேயர் டிராப்ஸ்மேனு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ இந்த டிராப்ஸ்மேன் இந்த சிவில் இந்த இது இருக்குல்ல, மார்க் டெஸ்ட்டுன்னு ஒரு இது இருக்குது. இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக வந்து ஐடிஐயோட அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு. அதில் மார்க் டெஸ்ட் டாபிக்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் வைஸாக பேசிக் இன்ஜினியரிங், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செயின் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங், பிளேன் டேபிள், லெவலிங், கான்டூரிங், தியோலைட்டு, ஓகேங்களா. இந்தமாரி அடுத்து நம்ம இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலனா டிராப்ஸ்மேன் ஃபஸ்ட் இயரில் வர்றது, ஓகேங்களா. இதுக்கு அடுத்து நமக்கு செகண்ட் இயர் போனோம் அப்படின்னா, இப்போ செகண்ட் இயர் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் இயரில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது, ஓகேங்களா. கேடு, ஓகேங்களா. ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், மெட்டீரியல்ஸு. இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஃபுல்லாகவே பிடிஎஃபாக இல்லை, எனக்கு ஒரு இதுக்கு பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் செயின் சர்வேயிங் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மார்க் டெஸ்ட்டே நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அரௌண்ட் ஒரு 55 கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபார் செயின் சர்வேயிங்கில் மட்டுமே, ஓகேங்களா. அதில் ரெப்ரசன்ட் சிங்கிள் லைன் ஃபீல்டு புக்கு, ஓகேங்களா. இதில் வந்து சிங்கிள் லைன் ஃபீல்டு புக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, செயின் லைனா, ஆப்ஜெக்டா, மிடிலா. இதில் இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கிளிக் பண்ணுங்களேன், ஓகேங்களா. செயின் லைன் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக, நீங்கள் தப்பாக பண்ணாலுமே ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. சிங்கிள் லைன் த ஃபீல்ட் புக் த யூசர் ஃபார் த சர்வேயர் ஒர்க்கு, ஓகே. ப்ரீசியஸ் ஒர்க்கா, லார்ஜா, டீட்டெயில்டு ஒர்க்குக்கா அப்படின்ட்டு நமக்கு தெரியும். த லார்ஜ் ஸ்கேல் வித் த டீட்டெயில் ஒர்க்குக்காக பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லைன் ஃபீல்டு புக் யூஸ் பண்ணியிருப்போம். அதேமாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஓகேங்களா. இதோட அந்த ட்ரையாங்கிள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், ஓகே. நீங்கள் தப்பாக கிளிக் பண்ணாலுமே, இப்போ எக்ஸாம்பிள் தப்பாக இதுக்கு வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலுமே க்ரீன் கலரில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும், ஓகேங்களா. இந்தமாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க, ஓகேங்களா. இப்போ தப்பாக இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதில் பிக் பண்ணி காமிச்சிடும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. மார்க் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் உள்ளதான், ரொம்ப உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. இந்த ஆர்டினரி ஒர்க்கு இந்த இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் தான் போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங், ஓகே. எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் இஸ் த போத் எக்ஸாம்பிள் ஆஃப் போத் செயினிங் அண்டு த ரேஞ்சிங். அப்டகிள்ஸ் கேட்கல, ரேஞ்சிங்குமே பண்ணணும் அப்படிங்கிறாங்க, செயினிங்கும் பண்ணணும், ரேஞ்சிங்கும் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரிவர் பாண்டில் வந்து ஒரு இது பண்ண முடியாது, ஹில்லில் நெக்ஸ்ட் பில்டிங்கில் இருக்கிறது, ஓகேங்களா. பில்டிங்கில் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், த செயினிங் அண்டு த ரேஞ்சிங் பண்ணலாம், ஆப்ஸ்டகிள்ஸ், ஓகேங்களா. இந்தமாரி இருக்கும், ஓகேங்களா. பேக் டு டாபிக் போயிட்டிங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு டாபிக் இருக்கும், ஓகே. இல்லை சார் அடுத்து நான் பிளேன் டேபிளில் போனோம் அப்படின்னா த பிளேன் டேபிளில், ஓகேங்களா. இதை நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் பேக் டு டாபிக் அப்படின்னா உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ, இப்போ தியோலைட்டில் நான் பார்க்கணும், ஓகே. ஒரு 79 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தியோலைட்டில் மட்டுமே இருக்குது, ஓகேங்களா. அதனால் இந்த மார்க் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் மொபைலில் கூடயும் இதை நான் லிங்க்கு கொடுக்குறேன், ஓகேங்களா. இந்த லிங்க்கு கொடுக்குறேன், இந்த லிங்க்கில் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி பாருங்கள், ஓகே. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஓகே. இந்த மார்க் டெஸ்ட்டுக்காக தான் இப்போ கொடுத்தது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ நம்மளோட டாப்பிக்கை பிக் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் கேட் அப்படின்னா கேடோட டாபிக் எடுத்து பிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. இதில் வந்து ப்ளஸ் என்ன அப்படின்னா நமக்கு தப்பாக ஆன்சர் பிக் பண்ணாலும் அதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிடும், ஓகேங்களா. அப்போ நம்ம கீழே கவுண்ட் பண்ணிகிட்டே வரலாம் என்ன இதுக்காக இதுன்ட்டு, ஓகேங்களா. கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் டிராஃப்டிங் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துங்க. ஒன் மேஜர் ஆப்ஷன், பி லைன், பாலிலைன் இந்தமாரி,
ஓகேங்களா. அதனால் உங்கள் 2 லிங்க்குமே கொடுக்குறேன். இந்த 2 லிங்க்கில் என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கே கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏன்னா சிபிடி எக்ஸாம் அப்படிங்கிறதால இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. இதே நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு ஒரு மார்க் டெஸ்ட் பார்ப்போம். ஓகே, மார்க் டெஸ்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் வந்து நாங்கள் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. தேங்க்யூ.